நம்ம எல்லாருமே சில பேரோட ஸ்கில்லை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை எஃபர்ட்ல செஞ்சுருப்பாங்க. அதுக்கு அதாங்க அர்த்தம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மசில் மெமரினா என்ன, இதுக்கு முன்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இது எப்படி நம்ம பில்டப் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். மசில் மெமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கும் மசிலுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் தாங்க இந்த மசில் மெமரி. இது எங்கே ஸ்டோர் இருக்குன்னா பிரெயினில் ஒரு பகுதியில் ஸ்டோர் இருக்கும், மோட்டர் கார்டெக்ஸ்னு சொல்லி. இதுதான் வந்து மூவ்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்ஷனை திரும்பி திரும்பி செஞ்சுட்டே இருக்கும்போது அதை வந்து நம்ம நியூரோ இருக்கிற அந்த பேத்வே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அதை கற்றுக்க முடியும், தானாகவே நமக்கு வந்துடும். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பில்டப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி திரும்பி செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம அந்த நியூரல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கும் போது நம்ம அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது மாஸ்டர் ஆகிடலாம். ஒரு டெக்னிக்கை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கற்றுக்கும் போது கடைசியில் நீங்கள் ஒன்று சேர்த்திங்கன்னா உங்கள் டெக்னிக்கில் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஸோ ரெஸ்டிங் பீரியட் தான் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்பவே டெவலப் பண்ணும். இந்த மசில் மெமரி வந்து நாலு இடையில வந்து மறைஞ்சு போயிடுமா இல்லை வந்து மறந்துடுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணாதனால என்ன ஆயிரும்னா அது வந்து கொஞ்சம் மறந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் திரும்பி நீங்கள் அந்த ஸ்கில்லை கற்றுக்கும் போது ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் திருப்பி நீங்கள் அதை கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு வந்து மசில் மெமரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ இதுதாங்க இந்த மசில் மெமரி. உங்களுக்கு எந்த மாதிரி மசில் மெமரி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எதை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஜேகேஆர்.